அன்பார்ந்த சொந்தங்கள், நின்று நிகழ்வை காணுவது கஷ்டமாக இருக்கிறது. அதனால் பின்புறம் அனைவருக்கும் இருக்கை ஏற்பாடு செய்யப்பட்டு அங்கே காணொளியும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. தயவு கூர்ந்த அனைவரும் பின்புறம் இருக்கக்கூடிய இருக்கையில் அமர்ந்து கண்டுகளிக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். பொள்ளாச்சி ஆயிர வைசியர் இளைஞர் சங்கத்தின் சார்பாகவும், ஆயிர வைசியர் ட்ரஸ்ட் மற்றும் ஆயிர வைசியர் டிவியின் சார்பாகவும் பொள்ளாச்சிக்கு வருகை தந்த சோழியர்களுக்கு எம்பிசி வாங்கி கொடுத்த குடும்பத்தை சார்ந்த தவப்புதல்வர் ஐயா சீர்காழி சிவசிதம்பரம் ஐயா அவர்களையும், பொள்ளாச்சி ஆயிர வைசியர் சங்கத்தின் பாதுகாவலர் திரு ஏபி அசோக்குமார் ஐயா அவர்களையும், திரு கோவை மாவட்ட சோழியர் பிரிவைச் சேர்ந்த அனைத்து முன்னணி தலைவர்களையும் மற்றும் கோவை மாவட்டத்தின் ஈடில்லா இணையற்ற தலைவர் திரு முத்து ஆர் பழனிசாமி அவர்களையும் மற்றும் அனைத்து பகுதியிலிருந்தும் வருகை தந்துள்ள நம் சமூக மக்களையும், ஜாதக பரிவர்த்தனைக்கு வந்திருக்கும் அனைவரையும் வருக வருக என்று பொள்ளாச்சி ஆயிர வைசியர் இளைஞர் சங்கத்தின் சார்பாக வரவேற்கின்றோம். இந்த ஐம்பெரும் விழாவானது நம் பொள்ளாச்சி பகுதியில் உள்ள அனைத்து குடும்பங்களையும் இந்த வருடம் ஒன்றிணைத்து மிக பிரம்மாண்டமான முறையில் விழா ஏற்பாடு செய்ய நம் அனைத்து பொள்ளாச்சி இளைஞர் சங்கத்தின் நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் கூடி இன்றைய தேதியை முடிவு செய்து இந்த விழாவை எடுத்தோம். இந்த விழாவின் நோக்கமானது நம் சமுதாயம் ஒற்றுமை பெறவும், மேலும் ஜாதக பரிவர்த்தனை வலுப்பெறவும், அனைவருக்கும் எல்லாம் வல்ல ராஜராஜேஸ்வரியின் அருள் கிடைக்கவும் இந்த விழாவானது ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த விழாவில் பார்த்திங்கன்னா இன்று கடந்த 9 ஆண்டுகளாக என்னை தலைவராக நியமித்த நம் பொள்ளாச்சி ஆயிர வைசிய இளைஞர் சங்கத்தின் நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்களுக்கு முதற்கண் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இந்த விழாவில் பார்த்திங்கன்னா நம்ம சீர்காழி அவர் சிறப்புரையாற்றுவதற்கு நாம் பெரும் பாக்கியம் செய்ய வேண்டும். அதுபோல் ஏபி அசோக்குமார் ஐயா அவர்களும் பழனிசாமி அண்ணன் அவர்களும் இங்கே சிறப்புரையாற்ற இருக்கிறார்கள். அதுபோக கல்வி உதவித்தொகை பார்த்திங்கன்னா நமது அர்பன் வங்கி தலைவர் முன்னாள் தலைவர் அவர்கள் கனகராஜன் பார்த்திங்கன்னா நிறைய உதவி செஞ்சிட்ருக்கிறாரு. அதேமாதிரி உதய கிருஷ்ணா நெய் நிறுவனத்தின் நிறுவனர்கள் திரு ஜெகநாதன் அண்ணா அவர்களும் திரு ரங்கராஜன் அண்ணா அவர்களும் நம் சங்கத்தோடு இணைந்து இன்று வரை பக்கபலமாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கும் நம் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் இங்கே வருகை தந்த அனைவருக்கும் வருக வருக என்று வரவேற்று வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். சிறப்பானதொரு வரவேற்பு உரை வழங்கிய திரு கிருஷ்ணகுமார் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களும். தொடர்ந்து இந்த நல்லதொரு விழாவை தலைமையேற்று தலைமை உரை வழங்குவதற்காக கோவை மாவட்ட ஆயிர வைசியர் சங்கத்தின் தலைவர் திரு முத்து ஆர் பழனிசாமி ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். மேடையில் அமர்ந்திருக்கும் ஆயிர வைசிய சேவை செம்மல்களே, ஆற்றல் மிகு இந்த அரங்கத்திலே அமர்ந்திருக்கும் ஆயிர வைசியர்களே, போற்றுதலுக்குரிய சகோதரிகளே, ஏற்றம் காண வேண்டும் என்ற எழுச்சி உணர்வுடன் கலந்து கொண்டிருக்கும் இளைஞர் அடலேறுகளே, உங்கள் அனைவரைக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தினம் இந்த ஐம்பெரும் விழாவில் கலந்து கொள்வதற்கு வாய்ப்பளித்த பொள்ளாச்சி இளைஞர் சங்க நிர்வாகிகளுக்கு எனது நன்றியினை முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன். நமது அழைப்பிற்கிணங்கி நமது சமூகத்தினுடைய அடையாளங்களில் ஒன்றான
இசைமாமணி சீர்காழி கோவிந்தராஜன் அவர்களுடைய வாரிசும் பத்மஸ்ரீ கலைமாமணி டாக்டர் சீர்காழி சிவசிதம்பரம் அவர்கள் இங்கு வந்திருக்கிறார்கள் என்பது நமக்கெல்லாம் மகிழ்ச்சியும் பெருமை தரும் ஒரு செய்தி. எந்த ஒரு நிகழ்ச்சிக்கும் நான் வரமாட்டேன் என்று அடம்பிடித்து விளம்பரமே வேண்டாம் என்று சென்னை தொழிலதிபர் அசோக்குமார் அவர்கள் கலந்து கொள்ள மாட்டேன் என்று உறுதியாக இருப்பவரை அன்பினால் கட்டி போட்டு இங்கு கூட்டிக் கொண்டு வந்திருக்கிறார்கள் என்பது ஒரு அதிசயமான செய்தி என்று சொல்லலாம். ஏனால் இன்றைய தினத்திலே அவர் நமது சமூகத்துக்காக ஏராளமான பாடுபட்டும் அறங்காவலராக பதவியேற்றும் அவருடைய சமூக முன்னேற்ற கருத்துக்களுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பதற்குண்டான ஆதரவுகள் அவர் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை என்று மனம் புழுங்கி அந்த அறங்காவலர் பதவியை துச்சமென தூக்கி எறிந்து விட்டார். இருப்பினும் அவரது சேவை நமது சமூகத்தில் தொடர வேண்டும் என்று இந்த தருணத்திலே உங்கள் அனைவரது சார்பிலும் கேட்டுக்கொள்கின்றேன். இந்த பொள்ளாச்சி இளைஞர் சங்கமானது இந்த மண்டபத்தின் ஒவ்வொரு செங்கல்லும் இந்த இளைஞர் சங்கத்துடைய ஆற்றலையும் அவருடைய அர்ப்பணிப்பையும் காட்டுகின்றன. இதனது தலைவராக பணியாற்றி இன்றைய தினம் தனது பொறுப்பினை செயல் தலைவர் என்று எடுத்துக்கொண்டு இந்த மாதத்திலே பிறந்த நாள் விழா கண்டு மகிழ்ச்சியுடன் பிறந்த நாள் பரிசாக இன்றைய தினம் இந்த சங்கத்துடைய தலைவராக பொறுப்பேற்க இருக்கும் கமலக்கண்ணன் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த மண்டபத்துடைய உழைப்பை சபரிகிரிவாசன் கிருஷ்ணகுமார் போன்றவர்கள் எத்தனை இரவுகள் தூக்கம் கெட்டு உணவு எதுவுமின்றி கந்துஞ்சார் பசி நோக்கார் என்று சொல்லும் மனம் இதை உருவாக்கி இருக்கிறார்கள் என்பதை நான் அங்குலம் அங்குலமாக பார்த்து ரசித்துள்ளேன். இவர்கள் போன்று அர்ப்பணிப்புடன் நமது சமூக மக்கள் ஒவ்வொருவரும் செய்தால் நம் சமூகத்துடைய உயரம் எங்கோ செல்லுமே என்று ஏங்கி இருக்கின்றேன். ஆகவே இங்கு குழுமி இருக்கக்கூடிய ஒவ்வொரு 1000 வைசியர்களும் உங்களுடைய பிற உறவினரிடம் சொல்லி இளம் தலைமுறையினரை நமது சமூக செயல்பாடுகளிலே தீவிரமாக ஈடுபாடு செய்ய சொல்லி நமது சமூகத்தினுடைய உயர்வினை மென்மேலும் புதிய உயரங்களுக்கு கொண்டு செல்ல ஒத்துழைக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். இந்த 50 விழாவிலே சித்த மருத்துவ முகாம், கண் மருத்துவ முகாம் என்று பொதுமக்களுக்கான பல சேவைகளையும் செய்து வருவது மிகவும் போற்றுதலுக்குரியது. சர்வதேச சேவை இயக்கங்களான அரிமா சங்கங்கள், ரோட்டரி சங்கங்களுக்கு இணையாக இந்த மாதிரியான முகாம்களை ஏற்படுத்தி நடத்தி வருவது நமது சமூகத்திற்கு பெருமையும் ஒரு திருப்புமுனையும் தரும் என்பதில் ஐயமில்லை. அந்த மாதிரியான சிறந்த நிகழ்ச்சிகளை தனது ஆரம்ப காலகட்டத்திலேயே அறிமுகப்படுத்தி சிறப்பு சேர்த்த இந்த புதிய நிர்வாகிகளை நான் வாழ்த்துகிறேன். அவர்களது மிகப்பெரிய சாதனைகளை சாதிக்க வேண்டும், பல முத்திரைகளை பதிக்க வேண்டும். தமிழ்நாட்டில் உள்ள பல சங்கங்களுக்கு எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடிய இந்த சங்கமானது மென்மேலும் வளர வேண்டும் என்று வாழ்த்தி மகிழ்கின்றேன். இன்றைய தினம் விருது வழங்கக்கூடிய ஒரு நல்ல நிகழ்ச்சியை உருவாக்கி ஒவ்வொரு துறையிலும் சிறந்து விளங்குகிறவர்களை ஊக்குவிக்கும் வண்ணமாக விருது கொடுக்கும் ஒரு நல்ல வழக்கத்தை ஏற்படுத்துவதன் மூலம் அவர்கள் அந்தந்த துறையிலே மிகவும் சிறந்து விளங்க வேண்டும் என்று அவர்களை தூண்டுவிக்கக்கூடிய ஒரு கிரியா ஊக்கியாக இந்த செயல்பாடு இருக்கும் என்பதில் ஐயமில்லை. அதுபோன்றே மாணவ மாணவிகள் தங்களது படிப்புகளிலே வேகத்தை காட்டி உயரங்களை தொட வேண்டும் என்று அந்த ஆண்டுதோறும் அந்த மாணவ மாணவிகளுக்கு பரிசளிக்கக்கூடிய ஒரு உன்னதமான நிகழ்ச்சியை தொடர்ந்து செய்து வருவதும் வாழ்த்துதலுக்கு உரியது. இப்படிப்பட்ட பல சேவைகளை செய்து வரும் இந்த பொள்ளாச்சி 1000 வைசிய சங்கம் மென்மேலும் வளர வேண்டும், பல சிறப்புகளை கொண்டு வர வேண்டும். நமது சமூகத்தின் உயரத்தை மீண்டும் மீண்டும் வெகு உயரத்துக்கு செல்லும் அளவுக்கு அவர்கள் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒத்துழைப்பானது மிகவும் சிறப்பாக இருக்க வேண்டும் என்று வாழ்த்துகிறேன்.
வருகின்ற 24ஆம் தேதி அன்று கோவையிலே நெருஞ்சிப்பேட்டை மடத்திலிருந்து நிதி உதவி வழங்க இருக்கின்றார்கள். கோவை கம்ஃபோர்ட் ஹோட்டலிலே அந்த நிகழ்ச்சி நடக்கின்றது. 24ஆம் தேதி 3 மணிக்கு அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்கும்படி இந்த தருணத்திலே வேண்டிக் கொண்டு, அறங்காவலர் குழு தலைவர் சச்சிதானந்தம் அந்த விழாவை முன்னின்று அதற்குண்டான நிதி வழங்கும் ஏற்பாடுகளை செய்து வருகின்றார். அந்த சமயத்திலே நமது புதிய நிர்வாகிகள், இளைஞர் சங்கத்துடைய புதிய நிர்வாகிகள், சோழியர் செட்டி சங்கத்துடைய புதிய நிர்வாகிகள், பொள்ளாச்சி வட்டார சங்கத்துடைய புதிய நிர்வாகிகள், கோவை வடக்கு சங்கத்தினுடைய தலைவராக பணியாற்றி வரும் உயர் திரு சவுந்தரராஜன் அவர்கள் அரிமா சங்க தலைவராக பதவியேற்றிருக்கின்றார். அதையும் பாராட்டி ஒரு விழா எடுக்க கோவை மாவட்ட ஆயர் வைசிய சங்கம் முடிவெடுத்துள்ளது. அதில் நீங்கள் அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பு செய்ய வேண்டும் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். வணக்கம். கௌரவ தலைவர் ஜோதி பிரகாஷ் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். எவ்வளவு வேலைகள் இருந்தாலுமே நம்முடைய சமுதாய வேலை என்றால் தன்னுடைய சொந்த வேலையெல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு தன்னுடைய பேச்சிலே ஒரு போர்வாளை நீட்டுகின்ற, இன்றும் அதே போல அந்த பேச்சை கேட்டாலே நமக்கெல்லாம் ஒரு உணர்வு வரும், சமுதாயத்திற்காக போராட வேண்டும் என்கிற எண்ணம் தானாகவே வந்துவிடும் அளவுக்கு சிறப்பானதொரு தலைமை உரையாற்றி சென்ற ஐயா முத்து ஆர் இந்த விழாவினை தலைமை பொறுப்பேற்று தலைமை உரை வழங்கிட ஆயிர வைசியர் ட்ரஸ்ட் தலைவர் திரு சபரிகிரிவாசன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். ஆயர் வைசிய இளைஞர் சங்கம் நடத்துகின்ற சங்கத்தினுடைய பாதுகாவலர் நமது அசோக்குமார் அண்ணா பேர் சொன்னாலே அதிரும். ஏனென்றால் பொள்ளாச்சி என்றால் அசோக்குமார் அண்ணா இல்லாமல் பொள்ளாச்சி இல்லை என்று சொல்லிதான் இங்கே அழைத்து வந்திருக்கின்றோம். எத்தனை தடைகள் தன்னை எது இருந்தாலும் தாவரத்திலிருந்து அவர் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வேண்டும் என்று பணிவான வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டு அவர் கலந்து கொண்டார். அவருக்கும் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்தபடியாக திரு உதயகிருஷ்ணா, திரு ஜெகநாதன் அண்ணா அவர்கள் எப்பொழுதுமே இந்த மேல் மாடி கட்டடத்திற்கு ஒரு பெருந்தொகையை அளித்து அவர்கள்தான் உதவி செய்தார்கள். ஆனால் திரு ரங்கராஜன் அண்ணா அவர்கள் மட்டும்தான் கலந்து கொண்டு இருப்பார். நாங்கள் சரியான வற்புறுத்தலின் பேரிலே அவர்களுக்கு எத்தனையோ தொழில் பிஸி இருந்தாலும் அதையெல்லாம் ஒரு ஒத்திவைத்து கண்டிப்பாக வர வேண்டும் என்று எங்களுடைய வேண்டுகோளை ஏற்று வருகின்றமைக்காக திரு ஜெகநாதன் அண்ணா அவர்களுக்கு எங்களது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்தபடியாக எங்களது மாவட்ட தலைவர் எங்களை எல்லாம் அனுதினமும் வாரத்துக்கு ஒரு முறையாவது கூப்பிட்டு என்ன செய்கிறீங்க, என்ன பண்ணுறீங்கன்னு கேட்பார். திரு முத்து பழனிசாமி அண்ணா அவருக்கு எங்களோடு தோளோடு தோள் நின்று அவரும் ஒரு இளைஞரை போல பணியாற்ற வேண்டும் என்ற உத்வேகம், சில சமயங்கள் முடியாத சூழ்நிலையும் கூட அழைத்து இந்த மாதிரி செய்யுங்கள், அந்த மாதிரி பண்ணுங்கள், என்ன சின்ன பிரச்சனை எல்லாம் சரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி, சங்கம்னு இருந்தால் எல்லா பிரச்சனையும் இருக்குத்தான் செய்யும். அந்த அத்தனை பிரச்சனைகளையும் சரி பண்ணி கொடுத்தவர் திரு முத்து பழனிசாமி அண்ணா அவர்களையும் வருக வருக என வரவேற்கின்றோம். எங்களது அருமை அண்ணா திரு கனகராஜன் அவர்கள் அர்பன் வங்கி முன்னாள் தலைவர், எப்பொழுதுமே நாங்கள் கேட்ட பொழுதெல்லாம் உதவிகள் இல்லை என்று சொல்லாமல் எங்களுக்காக அள்ளி அள்ளி கொடுத்த அவரும் ஒரு வள்ளல். அவருக்கும் எங்களுடைய இளைஞர் சங்கத்தின் சார்பாக வருக வருக என வரவேற்கின்றோம். அது மட்டும் இல்லாமல் திரு டாக்டர் ராஜ்மோகன் அவர்களுடைய தந்தையார் திரு டாக்டர் ராஜ்மோகன் அவர்கள், அது மட்டும் இல்லாமல் திரு ஜோதி பிரகாசம் அவர்கள், நமது பொள்ளாச்சி வட்டார ஆயர் வைசிய சங்கத்தினுடைய தலைவர் திரு மனோகரன் அண்ணா அவர்களும் செயலர் பொருளாளர் அவர்களும் வந்திருக்கின்றார்கள். அவர்களையும் வாழ்த்துகின்றோம். அது மட்டும் இல்லாமல் கோவை மாவட்ட சோழிய செட்டியார் சங்கத்தின் சார்பிலே இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு வந்திருக்கின்ற பெரும் படையோடு வந்திருக்கின்றார்கள். அத்தனை தலைவர்களையும் புதிய நிர்வாகிகளாக கலந்து கொள்ள வந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கும் எங்களுடைய இளைஞர் சங்கத்தின் சார்பாக வருக வருக என வரவேற்கின்றோம். அடுத்தபடியாக கோவை வடக்கு சங்கத்தின் சார்பாக திரு சவுந்தரராஜ் அவர்களும் அவரை சார்ந்த குழுவினரும் வந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கும் வருக வருக என வரவேற்கின்றோம்.
இந்த விழா நிகழ்ச்சியை சிறப்பாக தொகுத்து வழங்குகின்ற திரு வாணி அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக்கொண்டு நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். இந்த நமது 1000 வயசு இளைஞர் சங்கத்தினுடைய இந்த நிகழ்ச்சிக்கு திரு பத்மஸ்ரீ அவர்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்று ஒரு பெருமுயற்சி எடுத்து அதை மிகச் சிறப்பாக ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஒரு மீட்டிங் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு மிகச் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற திரு கமலக்கண்ணன் அவர்களுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏனென்றால் அவர் ஏற்கனவே ரொம்ப நாளுக்கு முன்னாடியே அவரை நாங்கள் அழைச்சிருக்கிறோம். சில நேரங்களில் அவருடைய டைம் கிடைக்கல. ஆர்எஸ் செந்தில்குமார் தான் அவருடைய உறவினர். அவர் மூலியம் நாங்கள் ஒரு சில முயற்சிகள் எடுத்திருக்கின்றோம். ஆனால் அது சரியாக இப்பொழுது அந்த வாய்ப்பு கிடைத்ததற்காக அவருக்கு நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். திரு பத்மஸ்ரீ ஐயா அவர்களை பற்றி உங்களுக்கு எல்லாம் நன்றாக தெரியும். திரு சீர்காழி சிவசிதம்பரம் அவர்கள் அவருடைய தமிழ், இசை, கலை இந்த மூன்றுமே கலந்த ஒரு ஆற்றல் கொண்ட மாமனிதர் அவர். நீங்கள்லாம் வந்ததுக்கு நாம் பெரும் பாக்கியம் பண்ணியிருக்கணும். சாதாரணமான பாக்கியம் இல்லைங்க, பெரும் பாக்கியம் பண்ணியிருக்கணும். அவ்வளோ பெரிய மாமனிதர் அவர். இந்த நிகழ்ச்சிக்கு கலந்துக்கிறாருன்னா சாதாரணமான விஷயம் அல்லது. அப்படிப்பட்ட ஒரு மனிதர் நம்மளுடைய நிகழ்ச்சிக்கு வந்தது நமது பொள்ளாச்சி 1000 வயசு இளைஞர் சங்கமும் ட்ரஸ்ட்டும் செய்த பெரும் பாக்கியம். அது மட்டுமல்லாமல் அவருக்கு நாம் இந்த நமது சங்கத்தின் சார்பாக கண்ணகி விருது வழங்கியிருக்கின்றோம். அதற்கு மிக தரமான நபர். அவருடைய இசை கச்சேரி எல்லாம் நீங்கள்லாம் கேட்டிருப்பீர்கள். சன் டிவியில் அடிக்கடி அது ஒளிபரப்பாகி கொண்டு இருக்கும். காலை 7 மணி அந்த மாதிரி நிகழ்ச்சிகளெல்லாம் அவர் அதிகமாக நீங்கள் பார்க்க முடியும். அதிலே பார்த்திங்கன்னா நிறைய பக்தி பாடல்கள் அவங்க எல்லாம் பாடியிருக்கிறாங்க. இப்போ அழகன்கிற படத்துலையும் கூட ஐயா பாடியிருந்தாங்க. ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு 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 3 நிமிட வரி தான் அது. ஆனால் மிக மிக அற்புதமாக இருக்கும். ஆனால் அவர் மிக மிக அற்புதமாக பாடிய அந்த பாடல் ஆங்கிலமும் தமிழும் கலந்த லால் முருகா லண்டன் முருகா என்ற பாடல். அது யார் யார் கேட்டிருப்பீர்கள் என்று எனக்கு தெரியவில்லை. மிக மிக அற்புதமான பாடல். அதை கேட்டு பாருங்கள். அவர் இந்த நிகழ்ச்சியிலே நம்மோடு கலந்து கொண்டு இருப்பது நமக்கெல்லாம் மிகவும் பெருமை. அதே மாதிரி டாக்டர் சண்முக சுந்தரம் விருது பெற வந்திருக்கும் திரு ஜெகநாதன் அவர்களுக்கு பதிலாக தென்சங்கம்பாளையம் திரு கனகராஜ் அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். ஜெகநாதன் ஐயா அவர்களை பற்றியும் பெருமையாக சொல்லவில்லை என்றால் இந்த அரங்கம் நிறைவு பெறாது. எண்ணற்ற உதவிகள் இன்றைக்கெல்லாம் இந்த கட்டடம் உருவாகி இருக்குன்னா எங்கள் அசோக்குமார் அண்ணா நாங்கள் இப்போவும் பெருமையாக சொல்லுவோம், 10 லட்ச ரூபாய் நிதி அள்ளி கொடுத்தார். சேலம் விநாயகா மிஷன் சார்பாக 10 லட்ச ரூபாய் கொடுத்தார்கள். அது மட்டுமல்ல, இன்னைக்கு சென்ற மாதம் அசோக்குமார் அண்ணா அவர்கள் இங்கே இருக்கிற 15 குழந்தைகளுக்கு 1 லட்ச ரூபாய் கல்வி உதவித்தொகை அளித்தார். அது யார்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்ட்டு. அந்த உதவித்தொகையை நீங்கள் யார்கிட்டையும் சொல்லக்கூடாது அப்படின்ட்டாரு. ஆனால் எங்களை மன்னிக்கவும், நாங்கள் சொல்லாமல் இருக்க முடியாது. இந்த கை கொடுக்குறது இந்த கைக்கு தெரியக்கூடாதுன்னு சொன்னால் அது கஷ்டம். அதனால் இந்த விழா மேட்டையில் அதையெல்லாம் நாங்கள் பெருமையாக சொல்லலைன்னா எங்களுக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். மன்னிக்கவும். அதுவும் இல்லாமல் திரு சீர்காழி கோவிந்தராஜன் அவர்களுடைய விருது நமது இளைஞர் சங்கத்தினுடைய முன்னாள் தலைவரும் இப்பொழுது செயல் தலைவராகவும் பணியாற்றக்கூடிய இருக்கின்ற திரு கிருஷ்ணகுமார் அவர்கள் எனது நெருங்கிய உறவினர், நண்பர். எல்லா பிரச்சனைகள் இருந்தாலும் எல்லாம் நாங்கள் பேசி தீர்த்துக்குவோம். அந்த மாதிரி நல்ல நண்பர். அவர் 9 வருடங்களாக சிறப்பாக பணியாற்றியிருக்கிறார் எங்கள் கூட. அப்பேரிப்பட்ட ஒருத்தருக்கு எல்லாரையும் அனுசரித்து போகக்கூடியவர். எந்த விதமான பிரச்சனையும் வந்தாலும் அமைதியாக காதில் கேட்கக்கூடியவர். வரக்கூடிய தலைவர்களும் அதே மாதிரி எங்களுக்கு இருக்கணும்னு நாங்கள் பெரிதாக விரும்புகிறோம். அதான் மெயினாக. பொறுப்பேற்க போகிறீங்க நீங்கள் 3 பேரும். அதையெல்லாம் நீங்கள் வரக்கூடிய தலைவர்களெல்லாம் எல்லாரையும் அனுசரித்து எல்லா சங்கத்தையும் ஒரு ஒற்றுமையாக பயணித்து கூட்டி கொண்டு போகக்கூடிய பொறுப்பு தலைவர், செயலாளருக்கு, பொருளாளருக்கு மிகவும் இருக்கின்றது. பிஎஸ்டி இந்த கிளப்பானது, இந்த சங்கமானது பார்த்திங்கன்னா இது நாள் வரைக்கும் நாங்கள் சங்கமாக வச்சுருந்தது.
இவங்க ஒரு வித்தியாசமான முறையில் 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தலைவராக தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு அரிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. அதனால் எங்கள் சங்கத்தில் எல்லாரும் தலைவராக போகிறார்கள். இந்த ஒரு வாய்ப்பை நம்ம சென்ற நிர்வாகக்குழு மீட்டிங்கில், போன மாதம் நடைபெற்ற நிர்வாகக்குழு மீட்டிங்கில் தான் தேர்ந்தெடுத்தோம் இவர்களை எல்லாத்தையும். அதை இன்று செயல்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பை அவங்களுக்கு கொடுத்துருக்கின்றோம். நீங்களாம் சிறப்பாக பணியாற்றணும். இது சொல்லப்போனால் எப்படின்னு பார்த்தீங்கன்னா லயன்ஸ் கிளப் மாதிரி. இவங்களாம் பார்த்தீங்கன்னா கோட் போட்டு நிற்பாங்க, பார்த்தீங்களா, தெரியுதுங்களா? அதனால் ஒரு லயன்ஸ் கிளப் எப்படி சிறப்பாக செயல்படும், சேவை மனப்பான்மையோடு. அதனால் இன்று பார்த்தீங்கன்னா ஐ கேம்ப், சித்தா கேம்ப், அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸிபிஷன் ஷோ, அது இல்லாமல் பெரிய பெரிய விஐபிஸ் நமக்கு சிறப்பு சேர்த்துருக்கிறாங்க. இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் எல்லாமே நமக்கு சிறப்பு சேர்த்ததுக்கு அவர்களுக்கெல்லாம் நம்ம நன்றி தெரிவித்து, வளரும் இளைஞர் விருது நம்ம முத்து பழனிசாமி அவர்களுடைய பேரன் சர்வன் அத்வேதன் அவர்களுக்கு வழங்க இருக்கின்றார்கள். அதாவது நம்ம இளைஞர் சங்கமானது எல்லாத்தையுமே பாராட்டி ஊக்குவிக்கின்ற ஒரு சங்கம் என்பதற்கு ஒரு மிகப்பெரிய உதாரணம். சிறிய வயதிலே 8 வயது குழந்தை, நீங்களெல்லாம் பலத்தை கைதட்டு கொடுத்து அந்த குழந்தை மேன்மேலும் இந்த துறை மட்டுமில்லை, கலைத்துறை மட்டுமில்லை, படிப்புத்துறை, கல்வித்துறை எல்லாத்திலையுமே நல்ல முறையில் வாழ்க்கையிலே இந்த வளரும் இளம் கலைஞர் விருது வாங்குவது மட்டுமில்லாமல் வாழ்க்கையிலே நல்ல முன்னேற்றம் அடைய வேண்டும் என்று நமது பொள்ளாச்சி 1000 வயசு இளைஞர் சங்கம் ட்ரஸ்டின் சார்பாக கேட்டுக்கொள்கின்றேன். அடுத்தபடியாக நான் ஒரு 2 நிமிடத்தில் பேச்சை முடித்துக்கொள்கின்றேன். எங்களுடைய சங்கம் பொள்ளாச்சி 1000 வயசு இளைஞர் சங்கம், நான் ஏற்கனவே கூறியது போல 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தேர்தல் நடத்தி இதையெல்லாம் ஒவ்வொரு தலைவராக வர இருக்கின்ற காரணத்தினால் வரக்கூடிய தலைவர்கள் திரு கமலக்கண்ணன், திரு செந்தில்குமார், திரு செல்வகுமார் போன்றோர் மிகவும் இங்கிருக்கும் அனைத்து பொள்ளாச்சி உறவுகளிடம் மிகவும் பாங்குடனும் கனிவுடனும் நடந்து இந்த சங்கத்தை நாங்கள் 9 ஆண்டுகளாக, நான் இப்பொழுதும் ட்ரஸ்டில் நம்ம இதில் இருக்கிறோம், கோவை மாவட்ட 1000 வயசு இளைஞர் சங்கத்துடைய தலைவராக நான் இருக்கின்றேன். இவர்களோடு இணக்கமாக நாம் பயணித்து அவர்களை எல்லாம் செல்வோம். ஆனாலும் இவர்களுக்கென்று ஒரு அதிகாரம் நாம் கொடுத்தாக வேண்டும். அதனால் நீங்கள் பொள்ளாச்சியில் சமூக மக்களை நல்ல முறையிலே வழிநடத்தி அவர்களுக்கு உண்டான அத்தனை தேவைகள், உதவிகள் இவைகளையெல்லாம் செய்து கொடுப்பதற்கும், நம்மளுடைய சங்கத்திற்குள் ஏற்படும் ஒரு சிறிய பிரச்சனையை கூட வராமல் பிணக்கு இல்லாமல் நடத்த வேண்டிய கடமை புதிய டீமுக்கு இருக்கின்றது. அதனால் நீங்கள் புதிய டீம் நல்ல முறையிலே சங்கத்தை நடத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாழ்த்துக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிறப்பானதொரு தலைமை உரையை வரவேற்புரையாகவும் வழிகாட்டும் உரையாகவும் வழங்கி சென்றிருக்கக்கூடிய ட்ரஸ்ட் தலைவர் திரு சபரிகிரிவாசன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களும். உடுமலை சமயபுர செட்டியார் சங்க தலைவர் திரு RDS தனபால் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். பழனி 1000 வயசியர் சங்கத்தின் தலைவர் திரு ரமேஷ் ராம் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். இந்த ஐம்பெரும் விழாவானது சமுதாய ஆன்றோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் விருது வழங்கும் விழாவாகவும், பொள்ளாச்சி 1000 வயசியர் சங்கத்தின் முன்னாள் நிர்வாகிகளுக்கு பாராட்டு வழங்கும் விழாவாகவும், இந்நாள் சங்க நிர்வாகிகளுக்கு வரவேற்பு விழாவாகவும், பள்ளி மாணவ மாணவியருக்கு பரிசு வழங்கும் விழாவாகவும் ஐம்பெரும் விழாவாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து 9 ஆண்டு காலம் பொள்ளாச்சி 1000 வைசியர் சங்கத்தை சிறப்பாக செயல்படுத்தியமைக்காக முன்னாள் நிர்வாகிகளுக்கு பாராட்டு விழா பொள்ளாச்சி 1000 வைசியர் சங்கத்தின் தலைவர் திரு கிருஷ்ணகுமார் அவர்கள் தன்னுடைய இந்த 9 ஆண்டு காலத்தில் பாதி வாழ்க்கையை சங்கத்திற்காகவே அர்ப்பணித்தவர். கிருஷ்ணகுமார் அவர்கள் 8 ஆண்டு விழாக்கள், 7 பொது விழாக்கள், சமுதாய பணிக்கென்று தன்னுடைய வாழ்நாளில் 300 நாட்கள்,
சங்க நிகழ்ச்சிக்கு வெளியூரில் சமுதாய பணியாக 50 நாட்கள், 1000 வைசியர் டிவி சமுதாய பணிக்காக 100 நாட்கள், இந்த கல்யாண மண்டபத்தின் கட்டுமான பணிக்கான 18 மாதங்கள், 9 ஜாதக பரிவர்த்தனை புத்தகங்களை அளிப்பதற்கான தன்னுடைய 408 நாட்கள், எந்தவித ஆரவாரமும் மற்ற எண்ணற்ற திருமணங்களை நடத்தி தன்னுடைய பெரும்பான்மையான நாட்களை நம்முடைய சமுதாய மக்களுக்காக தொண்டாற்றி கழித்தவர். அன்னாரை சிறப்பிப்பதற்காக நம்முடைய பத்மஸ்ரீ கலைமாமணி சீர்காழி கோவிந்தராஜன் ஐயா அவர்களை பொன்னாடை போத்தி நினைவு பரிசு வழங்கி சிறப்பிக்கும்படி அன்புடன் அழைக்கின்றேன். ஐயா சிவசிதம்பரம் அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். தொடர்ந்து பொள்ளாச்சி 1000 வைசியர் சங்கத்தின் செயலாளராக பணியாற்றிய திரு கமலக்கண்ணன் அவர்கள் 1000 வைசியர் யூடியூப் சேனல் என்ற ஒன்றை தொடங்கி பல பேர் பல சேனல்களின் மூலம் பல வேடிக்கைகளை காட்டிக் கொண்டிருக்கக்கூடிய தருணத்திலே சமுதாய மக்களுக்காக ஒரு சேனலை உண்டு செய்து தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய முக்கிய விழாக்களை எந்தவிதமான ஆதாயமும் இன்றி அதையெல்லாம் படம் பிடித்து அப்படியே ஒளிபரப்பு செய்துவிட முடியாது. தன்னுடைய முதலீட்டை செய்து தன்னுடைய நேரத்தை, உழைப்பை, பொருளாதாரத்தை, பொருட்களை முதலீடு செய்து அதையெல்லாம் சரியான விகிதங்களிலே நிர்வகித்து யூடியூப் சேனலிலே தொடர்ந்து ஒளிபரப்பு செய்து கொண்டு வருகிற மாநில ஊடகக்குழு உறுப்பினராகவும் கோவை மாவட்ட 1000 வைசியர் இளைஞர் சங்கத்தின் துணைத் தலைவராகவும் 1000 வைசியர் ட்ரஸ்ட் உறுப்பினராகவும் 1000 வைசியர் டிவி நிறுவனராகவும் விளங்கி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய கமலக்கண்ணன் அவர்களை சிறப்பிக்கும்படி கடந்த 9 ஆண்டுகளாக மிக சிறப்பானதொரு ஜாதக பரிவர்த்தனையும் நடத்தி தமிழ்நாட்டிலிருந்து பல்வேறு பகுதிகளிலிருந்து வந்திருக்கக்கூடிய மணமக்களை இணைத்து இன்னைக்கு மிக சிறந்ததொரு வாழ்க்கையை வழங்கி இருக்கக்கூடிய கமலக்கண்ணன் அவர்களை சிறப்பு செய்ய உதயகிருஷ்ணானை நிறுவனத்தின் நிறுவனர் திரு ஜெகநாதன் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். சிறப்பித்தோருக்கும் சிறப்பு பெற்றோருக்கும் நன்றியும் வாழ்த்துக்களும். தொடர்ந்து 1000 வைசியர் சங்கத்தின் பொருளாளர். தலைமை எப்படி ஆட்சி செய்தாலும் பொருள் மிகவும் அவசியம். பொருளை சரியாக கையாண்டால் மட்டுமே இந்த 9 ஆண்டு காலமும் ஒரு சங்கத்தை சிறப்புடனும் புகழுடனும் நடத்தி இருக்க முடியும். அந்த வகையிலே சிறப்பானதொரு பொருளாளராக செயலாற்றிய திரு கே செந்தில்குமார் அவர்களுக்கு சிறப்பு செய்ய நம்முடைய பொருளாளர் கே செந்தில் முருகன் அவர்களுக்கு சிறப்பு செய்ய நம்முடைய சமுதாய பற்றாளர் இளைஞர் சங்கத்தின் பாதுகாவலர் திரு ஏபி அசோக்குமார் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். தொடர்ந்து புதிய நிர்வாகிகள் பதவியேற்பு விழா. ஒரு சங்கம் சிறப்புடன் செயல்பட நிர்வாகிகள் சிறந்த முறையிலே இருக்க வேண்டும். அந்த வகையிலே இந்த ஆண்டிற்கான புதிய
தலைவராக பொள்ளாச்சி ஆயிர வைசியர் சங்கத்தின் தலைவராக பொறுப்பேற்கக்கூடிய திரு என் கமலக்கண்ணன் அவர்களுக்கு சீர்காழி கோ சிவசிதம்பரம் ஐயா அவர்களும் சென்னை திரு ஏபி அசோக்குமார் ஐயா அவர்களும் பொன்னாடை போத்தி வாழ்த்துக்களை தெரிவிக்குமாறு அன்புடன் அழைக்கின்றோம். தொடர்ந்து பொள்ளாச்சி ஆயிர வைசியர் சங்கத்தின் செயல் தலைவராக பொறுப்பேற்கக்கூடிய திரு எஸ் கிருஷ்ணகுமார் அவர்களுக்கு சீர்காழி கோ சிவசிதம்பரம் ஐயா அவர்களும் அசோக்குமார் ஐயா அவர்களும் பொன்னாடை போத்தி மெடல் வழங்கி சிறப்பிக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். தொடர்ந்து பொள்ளாச்சி ஆயிர வைசியர் சங்கத்தின் செயலாளராக பொறுப்பேற்கக்கூடிய திரு ஆர்கேடி செந்தில்குமார் ஐயா அவர்களை சிறப்பிக்கும்படி சீர்காழி கோ சிவசிதம்பரம் ஐயா அவர்களையும் ஏபி அசோக்குமார் ஐயா அவர்களையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். தொடர்ந்து பொள்ளாச்சி ஆயிர வைசியர் சங்கத்தின் பொருளாளராக பொறுப்பேற்கக்கூடிய திரு பி செல்வகுமார் அவர்களை சிறப்பிக்கும்படி ஐயா அவர்களை கேட்டுக்கொள்கின்றோம். புதிதாக நிர்வாகிகளாக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய தலைவர், செயல் தலைவர், பொருளாளர், செயலாளர் அனைவருக்காகவும் ஏற்புரை வழங்கும்படி திரு கமலக்கண்ணன் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம்.